5 மணிக்கே முழிச்சுட்டேன் நண்பர்களே. பட்டைய போட்டு 1/2 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு, பக்கத்து வீட்டு அண்ணன் பால் பாக்கெட் வாங்க போனாரு. அவர் கூடயே வண்டி ஏறிட்டு கெளம்பிட்டான். காலையில ஒரு வாகனம் கூட வரல. இன்னைக்கு ரன்னிங் போல. என் ஃப்ரெண்டோட பாப்பா அவங்க வீட்ல விட குளிச்சுட்டு கெளம்பியாச்சு. போற வழியில இயற்கை காட்சியெல்லாம் ரம்மியமா இருந்துச்சு. வாய பொளந்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டேன். அவங்க பாப்பாவ பிக் பண்ணிட்டு வரும்போது, கண்ணாடி முன்னாடி கன்னுக்குட்டி மாதிரி நல்லா புசு புசுன்னு இருக்கான் ஒருத்தன். ஆள பார்த்தா 1/2 அடி தான் இருக்கான். 10வது படிக்கிறானாம். அவங்க வீட்டு நாய்க்குட்டி அந்த பாப்பா கூட கார்ல வேற குதிக்குது. எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு சீர்காழி வரைக்கும் கெளம்பியாச்சு. பாப்பா வீட்ல பப்பியும், பூனைக்குட்டியும் வெல்கம் போர்டு வச்சுட்டு வாசப்படியிலே உட்காந்துருக்கு. பக்கத்துல ஒரு முருகன் கோயில் இருந்துச்சு. அங்க போய் சாமி கும்பிட்டு, முதல் ரவுண்ட் அடிக்கும்போது சாப்பாடு போடல. 2வது ரவுண்ட் அடிக்கும்போது சாப்பாடு போட்டாங்க. நல்லா ராஜ்கிரண் மாதிரி வயிறு முட்ட தின்னுட்டு, மறுபடியும் கார ஓட்டின்னு கிளம்பியாச்சு. வர்ற வழியில ஆடி மாசம் அம்மனுக்கு ஃப்ளெக்ஸ் வச்சிருந்தாங்க. அதுல அம்மன் போட்டோவை விட இந்த குட்டி குஞ்சான்ஸ் போட்டோ தான் அதிகமா இருக்கு. நம்ம நண்பர் கொஞ்சம் தூரம் என்னைய கார் ஓட்ட சொன்னாரு. நான் வாயால மட்டும் தான் ஓட்டுவேன். கையால அந்த அளவுக்கு ஓட்ட வராது. ஏன்னா நான் ஒரு எல்போர்டு. இருந்தாலும் உருட்டிக்கிட்டே ஊர் வந்து சேர்ந்துட்டோம். வந்த உடனே நெக்ஸ்ட் ரவுண்ட் சாப்பிட வளைகாப்புக்கு போயாச்சு. எப்பவும் போல பக்கத்து ஊர்ல போய் ஒரு டீய போட்டு நைட்டு ரூமுக்கு வந்து எடிட்டிங்க முடிச்சுட்டு தூங்கியாச்சு நண்பர்களே.